அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன் இப்னி மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு क़ால் क़ால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸாபத்துஹு ஃபாகத்துன் ஃபஅன்ஸலஹா பின்னாஸ் லம் துஸத்த ஃபாகத்துஹு வமன் அன்ஸலஹா பில்லாஹ் ஃபயூஷிகுல்லாஹு லஹு பிரிஸ்கின் ஆஜிலின் அவ் ஆஜிலின் ரவாஹு அபூ தாவூத். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அறிவிப்பு செய்கிறார்கள். ஒருவருக்கு ஏழ்மை ஏற்பட்டு விட்டால் மக்களிடத்திலே தம்முடைய ஏழ்மையை எடுத்து சொன்னால் அவருடைய ஏழ்மை அடைக்கப்பட மாட்டாது. மாறாக அல்லாஹ்விடத்திலே தம்முடைய பாரத்தை இறக்கி வைத்தால், நான் வறுமையில் இருக்கிறேன், ஏழ்மையில் இருக்கிறேன், பொருளாதார கஷ்ட நஷ்டத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் தம்முடைய சுமையை இறக்கி வைத்தால் அல்லாஹ் வெகு சீக்கிரமாக அவனுக்கு ரிசுக்கை வாரி வழங்குவான். ஒன்று வெகு சீக்கிரமாக வாரி வழங்குவான், அல்லது சற்று தாமதமாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஹலாலான் ரிசுக்கை வழங்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடாது, பிறரிடத்தில் கையேந்தி வாழக்கூடாது, ஒரு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் நேற்றைய தினத்திலிருந்து சில ஹதீஸுகளை நாம் பார்த்து வருகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சிரமங்கள் ஏற்படும், தேவைகள் ஏற்படும், பொருளாதார சிரமங்கள் ஏற்படும். அப்போது நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய இந்த பொருளாதார பிரச்சனைகள் நீ தீர்த்து வைப்பாயா. நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டோம் என்றால் அல்லாஹ் நமக்கு பொறுப்படுத்திக் கொள்வான். ரிசுக்கு ஆஜில் என்று அரபியிலே வருகிறது. ரிசுக்கு ஆஜில் என்றால் உடனடியாக அல்லாஹ் தம்முடைய புறத்திலிருந்து ரிசுக்கை தருவது, அது ஆஜில். அல்லது ஆஜில் சற்று தாமதமாக தந்தாலும் கூட ஒரு மனநிறைவோடு தந்துடுவான். ஆஜிலுக்கும் ஆஜிலுக்கும் இடையில அதுதான் வித்தியாசம். ஐன் வந்தால் வெகு சீக்கிரமாக தந்து விடுவான், அலிஃபு வந்தால் சற்று தாமதமாக தந்தாலும் கூட ஒரு மனநிறைவோடு தந்து விடுவான் என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் என்றும் முறையிட்டவாறு இருக்க வேண்டும். தேவை ஏற்பட்டால் மட்டுமல்ல, எந்த சமயத்திலும் யா அல்லாஹ், உன்னைத்தான் நாங்கள் நம்பி வாழ்கின்றோம், எங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக யா அல்லாஹ் நீதான் இருக்கிறாய். எனவே எங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் எங்களுக்கு பரிபூர்ணப்படுத்துவாயாக நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றாலே சிரமங்கள் உண்டாக மாட்டாது. இதில் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு நல்வாக்கு தந்தார்கள். மன் தகஃபலி அல்லாஹ் யஸாலன்னாஸ ஷையா வ தகஃபலு லஹு பில் ஜன்னா. யார் என்னிடத்திலே உத்தரவாதம் தருகிறார், என்ன உத்தரவாதம்? பிறரிடத்திலே கையேந்துவதில்லை என்று யார் உத்தரவாதம் தருகிறார்? அப்படி உத்தரவாதம் தந்தால் நான் அவருக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன். அது என்ன? அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்திற்கான உத்தரவாதம் தருகிறேன், கேரண்டி தருகிறேன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே வைத்து அறிவிப்பு செய்த போது உடனடியாக சௌபான் கூறுகிறார்கள், நான் உத்தரவாதம் தருகிறேன் யார சொல்லலாம், நான் யாரிடத்திலையுமே கையேந்த மாட்டேன், காரணம் எனக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது என்று சொன்ன சௌபான் ரலியல்லாஹு அதற்கு பின்பு யாரிடத்திலும் எந்த ஒன்றையும் கேட்டு பெறவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அதீதமான நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கையின் அடிப்படையிலே பேசுகிறார். இந்த தன்னம்பிக்கை இருந்தாலே போதும், உழைப்பு இருந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்து விட முடியும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமான ஹதீஸாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை யார் மக்களுடைய தேவைகளை பெறலாம் என்பதற்கு ஒரு வரையறையை சொன்னார்கள். அதில் கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், தஹம்மல்து ஹமாலத்தன், நான் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருந்தேன், அந்த பொறுப்புகளை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. பெருமானாரிடத்தில் அசலு ஃபிஹா, சில பொறுப்புகளை நான் ஏற்றிருக்கிறேன். ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதாக. தஹம்மல்து ஹமாலத்தின் என்றாலே அதற்கான விளக்கம் அதுதான். என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை யார சொல்லலாம், தங்களால் என்ற உதவியை செய்யுங்களேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சற்று நேரம் இங்கே நீங்கள் இருங்கள், நம்மிடத்தில் ஏதாவது சதக்காக்கள் வரும், அந்த சதக்காக்களை நாம் உங்களிடத்தில் தரும்படி கூறுகிறோம், நீங்கள் அந்த சதக்காக்களை கொண்டு போய் யாருக்காக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்களோ அவர்களிடத்திலே சென்று நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி என்னை அமர வைத்தார். அமர வைத்ததோடு ஒரு வரையறையை சொன்னார், யா கபீஸா,
கபீசாவை இன்னல் மஸ்அலத்தலா தஹில்லு இல்லாலி அகதின், 3 பேரில் ஒருவருக்கே தவிர பிறரிடத்திலே சென்று கேட்பது என்பது ஹலால் ஆகாது. 3 பேருக்கு மட்டும்தான் ஹலால். தம்முடைய தேவைகளை எடுத்து சொல்வதற்கு ஹலால் இருக்கிறது. நம்பர் 1, உங்களை போன்று பிறருக்காக பொறுப்படுத்தி கொண்டவர்கள், அவர்களுக்கு பிறரிடத்திலே பண உதவி கேட்டு பண உதவி செய்வதற்கு ஹலால் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, ஒருவர் நல்ல தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார், ஹலாலான தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார், எதிர்பாராமல் திவாலாக ஆகிவிடுகிறார், பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அந்த வாசகம் எப்படி வருகிறது என்றால், வரஜுன் அசாபத்து ஜாயிஹத்துன் இஜ்தாஹத்து மாலகும், எதிர்பாராமல் அவர் திவாலாகி விடுகிறார், மிக பெரிய அளவுக்கு அவர் நஷ்டத்திற்கு ஆளாகி விடுகிறார். இப்போது அவர் என்ன செய்யலாம்? பிறரிடத்தில் உதவி பெறலாம், தம்முடைய வாழ்க்கையை சீர் செய்கின்ற வரை. ஓரளவுக்கு வாழ்க்கை சீராகிவிட்டால், ஹதீஸில் இப்படி வருகிறது, ஹத்தா யுசீப கிவாம மின் ஆயிஷின் அவ் சிதாதன் மின் ஆயிஷின் என்று வருகிறது. அதற்கு பின்பு யாரிடத்திலையும் அவர் கையேந்தக்கூடாது. நம்பர் 2. 3வது நபர் சொன்னார்கள், ஒருவருக்கு பயங்கரமான ஒரு வறுமை ஏற்பட்டிருக்கிறது, ஏழ்மை ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஏழ்மை ஏற்பட்டிருக்கிறதுனா, ஊரில் ஒரு முக்கியஸ்தர்கள் 3 பேர் நல்ல அறிவு படைத்தவர்கள் சொல்லுகிறார்கள், பாவம் இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுகிறார், ரொம்ப சிரமப்படுகிறார், இவருக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று பேசுகின்ற அளவுக்கு ஒருவருக்கு ஒரு பாக்கத்தை ஏற்பட்டு விட்டால், ஏழ்மை வறுமை ஏற்பட்டு விட்டால் அவர் பிறருடைய உதவியை பெறலாம். இந்த 3 பேரை தவிர வேறு யாரும் பிறரிடத்தில் உதவி கேட்டார் என்றால் அந்த பணம் அவருக்கு அசுத்தமான பணமாக இருக்கிறது, தடுக்கப்பட்ட ஒரு பணமாக இருக்கிறது, அது வேண்டாத பணமாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார். ஒரு வரையறையை ஏற்படுத்தி விட்டார்கள். கடைசியாக கையாளாகாத ஒரு நிலைமையிலே ஒரு மனிதன் ஆளாகும்போது தான் பிறருடைய உதவிகளை பெறுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்றால் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கிறோம். பல பேரை நாம் பார்க்கிறோம், உதவிகள் கேட்டு வருகிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையிலேயே உதவிகள் கேட்டு வருகிறார்களா என்கின்ற அந்த ஒரு குழப்பம் நாம் ஏற்படுகிற போது இது போன்ற ஹதீஸில் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு கூட நாம் ஃபஜ்ர் தொழுகையில் ஒரு துவா ஓதினோமே, அந்த துவாவை நாம் ஓதி வந்தோம் என்றாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறரிடத்திலே நாம் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹும் அகனினா அன் மசாலத்தி கைரிக்க கமா அகனைத்தனா அன் சுஜூதி கைரிக்க, பிறருக்கு சஜிதா செய்வதை விட்டும் எங்கள் இறைவா எங்கள் நெற்றிகளை நீ காப்பாற்றியது போன்று பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டும் எங்கள் கரங்களை காப்பாற்றுவாயாக என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள். அல்லாஹும் அகனினா அன் மசாலத்தி கைரிக்க கமா அகனைத்தனா அன் சுஜூதி கைரிக்க, பிறருக்கு நாம் சஜிதா செய்ய மாட்டோம், தலை வணங்க மாட்டோம், நிலத்திலே நெற்றியை நாம் பதிக்க மாட்டோம். இதிலிருந்து ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி கேட்கிற போது அல்லாஹ் கருணை ஏற்படுமா? இல்லை. வேறு யாரிடத்திலையும் சென்று அல்லாஹ் நான் கையேந்த மாட்டேன், வேறு யாருக்கும் நான் தலை வணங்க மாட்டேன், சிரமப்படிய மாட்டேன், நான் அடிபணிய மாட்டேன், உனக்குத்தான் நான் அடிபணிவேன். இப்படி இருக்கிற போது என்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்ய அல்லாஹ் என்று கேட்கிற போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் கடைசியாக முத்தாய்ப்பாக ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், ஜும்மா போன்ற நாட்களில் நாம் பார்க்கிறோம், கூட்டமாக மக்கள் வந்து நிற்கிறார்கள், தேவைகளை கேட்டு நிற்கிறார்கள், பலரும் நிற்கிறார்கள். அது பற்றி நாம் விவரமாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. 5 ரூபாய் 10 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் பைசாவை கொடுத்து நாம் அவர்களை சமாளிக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஏழைகள் என்றால் இவர்கள் மட்டும் ஏழைகள் அல்ல. நம் பார்வைக்கு இவர்களுக்கு நாம் உணவு வாங்கி கொடுத்தால் போதும், இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் போதும் என்று மட்டும் நாம் நினைக்கவே கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், எத்தனையோ பெரிய ஏழைகளாக இருப்பார்கள், தங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் இருப்பார்கள், நம் உற்றாரில் இருப்பார்கள், உறவினர் இருப்பார்கள், அண்டை அயலாரில் இருப்பார்கள், அவர்கள் வாய் திறந்து சொல்ல மாட்டார்கள், அவர்களை தேடி சென்று நாம் உதவியில் செய்ய வேண்டும். இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்திய ஒரு பாடமாக இருக்கிறது. இதோ பாருங்கள் அந்த ஹதீஸ். வான் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸல் மிஸ்கீன் அல்லது யதூஃபு அலன்னாசி தருத்துஹு லுக்மா வ லுக்மத்தானி வ தம்ரா வ தம்ரத்தானி. அன்றைய காலகட்டத்தில் அப்படி இருந்தது. ஒரு மிஸ்கீன் என்றால் மக்களிடத்தில் மாறி வருகிறார். பள்ளிவாசலுக்கு வருவார், மதரசாவுக்கு வருவார், பஸ் ஸ்டாண்டுக்கு போவார், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவார், ரவுண்ட் அடித்து கொண்டிருப்பார். அவருக்கு ஒரு லுக்குமா உணவு எடுத்து கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு சென்று கொண்டிருப்பார், அல்லது ஒரு பேரிச்சம்பளம் 2 பேரிச்சம்பளம் எடுத்து கொடுத்தால் வாங்கி கொண்டு சென்று கொண்டிருப்பார். இவர் மிஸ்கின் அல்ல, ஒரு முழுமையான மிஸ்கீனாக ஏழை எளியவராக இவரை நாம் பார்க்க முடியாது. வலாக்கின்னல் மிஸ்கின், உண்மையான மிஸ்கின் யார் என்று கேட்டால்
அல்லது லா எஜிது ஹினன் யுகுனிஹி, அவருக்கு தேவையான உணவுக்கு பைசா இல்லாமல் இருப்பார். 3 வேளை சாப்பிட முடியவில்லை, ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார். ஏதோ ஒரு வகையான நிதி நெருக்கடி, பொருளாதார கஷ்டம். ஆனால் அவர் வெளியே சொல்ல மாட்டார். நமக்கு அவருடைய முகத்தை பார்க்கிற போது நம்ம குறிப்பால் தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பது நமக்கு குறிப்பால் தெரியும். அவர்களை பார்த்து வலா யுஃப்தான் உலகு, ஆனால் நாம் நம்மிடத்தில் கேட்காதன் காரணமாக அவருடைய கஷ்டம் நமக்கு புரியாது. இப்போ யுத்த சத்தக்கு அலை, அவருக்கு தான் நாம் சதக்கா கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ யுத்த சத்தக்கு அலைஹி ஏனென்றால் வலாயக்கும் பைசாரும் ஆசை, அவர் மக்களிடத்தில் கையேந்த மாட்டார், அவர் கேட்டு பெற மாட்டார். நாம் தான் அவரை தேடி செல்ல வேண்டும். தேடி சென்று இன்றைக்கும் நம்முடைய ஊருக்கு சில பேர் கும்பகோணத்திலிருந்து பணம் வருகிறது, ஒரு 10-15 குடும்பங்களுக்கு. அவர்கள் தேடி போவது கிடையாது. சரியாக மாதம் பிறந்தால் போதும், அங்கிருந்து ஒரு பிரதிநிதி வருவார், கவர்களோடு வருவார், அந்த குடும்பத்தினரை சந்திப்பார், ரகசியமான முறையில் அந்த கவரை கொடுத்து விட்டு செல்வார். ரகசியம் என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்காதீர்கள், எனக்கு மட்டும் தெரியும். அவர் கொடுத்து விட்டு செல்வார். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியானால் யார் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் நினைக்கிறார்களே, இந்த மனப்பான்மை வேண்டும். இதுதான் ஒரு நல்ல உதவி. காரணம், கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், மேலும் மேலும் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் என்ன பயன் இருக்கிறது? உண்மையிலே நம்முடைய நிதி மூலமாக சில மனநிறைவு அடைய வேண்டும் அல்லவா? வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனவே மிஸ்கீன்கள், இப்படிப்பட்ட மிஸ்கீன்களும் இருக்கிறார்கள். இந்த மிஸ்கீன்களையும் அடையாளம் அறிந்து உங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்யுங்கள் என்கின்ற இது போன்ற பல உபதேசங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.